நீங்க இப்போ வந்து பவர் பிளேல போடக்கூடிய ஒரு பவுலரா வந்து இந்த வருஷம் வந்திருக்கீங்க. ஹவ் தட் ஹேப்பன்ட்? என்ன சொன்னாரு அருண் கார்த்திக் உங்ககிட்ட? ஸோ நியூ பால்ல போடுறது சேலஞ்சு. ம். 2டே ஃபீல்டர் தான் வெளில. ம். நெறைய பிராக்டிஸ் பண்ணோம். என்கிட்ட என்ன சொன்னான்னா, "உன்கிட்ட ஸ்பீட் இருக்கு. வித்து குடுக்காத. கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா போடு. பட் ஐ ஐ பிலீவ் இன் யூ பவர் பிளேல. நீ என்னமோ ஒரு இம்பார்ட்டன்ட்டா ஏதாவது நீ பண்ணுவேன்னு தோணுது எனக்கு. விக்கெட் வரணும்." அவருக்கு ஏதோ தோணியிருக்கு இன்ட்யூஷன். அஸ்வினும் போன வருஷம் அதான் சொன்னாரு. "நீ பவர் பிளேல போடுவேன்னாரு." ராக்கி பவர் பிளே சொல்லி, சொல்லி, சொல்லி பவர் பிளேல பெஸ்ட்டா போடணும் ராக்கி. என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் தனியா யோசிச்சு நான் போட ஆரம்பிச்சேன். நியூ பால்ல போடுவேன். நியூ பால்ல போட்டு என்ன கன்சிஸ்டன்ட்டா போடலான்றத பார்த்து நெறைய எக்கச்சக்க பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே. எக்கச்சக்கமா பண்ணேன். தட் இஸ் நான் நெனைக்கிறத விட ஜாஸ்தியா ஐ போல்ட். அத பண்ணி, பண்ணி, பண்ணி தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ஐ டிட் டீசென்ட்லி வெல் இன் தட். அது இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்ட் த பிலீவ் தட் ஹி ஹேட் தட் நியூ பால்ல ராக்கி கேன் பி கன்சிஸ்டன்ட் அப்படின்றத இவர் சொன்னாரு. அதுல வந்து ஆல் த மேட்சஸ் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் ஐ போல்ட் ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் இன் அ பவர் பிளே. சில மேட்ச் 3 ஓவர்ஸ் இன் அ பவர் பிளே. விச் ஹி ஹேட் தட் பிலீஃப் இன் மீ. "நீ போடு மச்சி, நீ கண்டிப்பா போடுவ. நீ பிலீவ் பண்ணு" அப்படின்னாரு. எனக்கும் பிலீஃப் வந்துடுது. அதில நெறைய வொர்க் பண்ணேன். கன்சிஸ்டன்ட்டா போட்டேன். லைன் அண்ட் லெங்த் போட்டேன். அதனால இட் ஜஸ்ட் வொர்க்ட் அவுட் வெல் ஃபார் மீ. பட் ஐ பிராக்டிஸ்ட் அ லாட். பிராக்டிஸ் தான். ஓபிலாம் அடிக்க முடியாது. பொளந்துருவாங்க. எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க இப்போ. அதுல நான் ஒரு மாரி ஒரு குட்டி ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட். ஸோ ஒரு பவர் பிளேக்கான பிராக்டிஸ் நீங்க பண்ணும்போது நெறைய பிராக்டிஸ் பண்ணேன்னு நீங்க சொல்றீங்க.